Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சிம்பிளான ஒரு வெஜிடபிள் சாட்னா எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது நம்ம சிம்பிளாவும் நல்ல டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி பழம் நல்ல பெரிய சைஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன பழமா இருந்தா ஒரு 2 பழம் சேர்த்து நல்ல ஒரு விழுதா அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பீஸ் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கிறதுக்கு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலா பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்பாசியும் 1 பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் விழுதா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு தோல் உரித்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட காஞ்ச பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அது ரெக்கார்ட் ஆகலை, பதிவாகலை. அதனால் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ, 2 கிராம்பு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலர் நல்லா மாறுற வரைக்கும் வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆயிலில் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம சான்னாவோட சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சிருந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சிம்பிளான வெஜிடபிள் சாட்னா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.